டிசைனர் வெங்கட் புதுசா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. டே 110 பிளாக் ஷிப் விக்கிற டே vlog. ஒரு டே ஆரம்பிக்கும் போதே மோட்டிவேஷனே இல்லாம ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு எனக்கு. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சன்லைட் இந்த ஃபிஷ் டேங்க்ல பட்டு வர ரெயின்போ கலர்ஸ் நல்லா இருக்கு. வாய்ஸ் எடுத்து முடிச்சாச்சு, ஆபீஸ் போனோம். பாய். ஒல்லியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பெல்ட் இல்லாம ஃபேன்டே நிக்காது. ஏப்ரல் 20 மண்டே. ஒவ்வொரு நாளும் உன் திறமையை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு. இந்த 5 பேரும் இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆகி வந்திருக்கானுங்க. ஃபுட்லாம் போட்டா கரெக்டா வந்து சாப்பிடறானுங்க. என் மைண்ட்ல ஒரு மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டு நான் பொறுமையா பைக் எடுத்துட்டு ஆபீஸ் வந்துட்டேன். டிஜே சாமனாவை பார்த்து சில விஷயத்தை பத்தி சொன்னேன் அவர்கிட்ட. அண்ணன் என்ன மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு 4 வார்த்தை ஆதரவா பேசினாரு. அதுவே ஒரு பூஸ்டா ஜாலியா ஒர்க் பண்ணலாம்னு இறங்கிட்டேன். இந்த சாங்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. MS தோனில போராடலான்னு ஒரு சாங் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். 5 இயர்ஸ்க்கு மேல இந்த சாங் தான் என்னோட மொபைல் ரிங்டோனா வச்சிருக்கேன். ஓகே கைஸ், எங்க ஆபீஸ்ல புது ரூல்ஸ்ல இன்னொரு புது ரூல்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஹெல்மெட்லாம் அங்கங்க வைக்கிறதுனால தனியா ஒரு ரேக் கொடுத்து அங்க வைக்க சொல்லிருக்காங்க. ஹெல்மெட் கூட சேர்ந்து பேக்கையும் அங்கேயே வச்சுட்டு போக சொல்லிருக்காங்க. நான் என் பேக்கை பத்திரமா இந்த ரேக்ல வச்சிருக்கேன். யாருன்னா என் பேக்ல கை வச்சீங்கன்னா நாளைக்கு எங்க அப்பாவை கூட்டு வரணும் ஆபீஸ்க்கு. இதா அக்காவும் அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். என்ன இப்படி பண்ணிட்டான் அப்பா. எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வெங்கட் கிட்ட போய் கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு. யார நம்பர்னே தெரியல தாசன். நான் எடிட்டிங்ல டவுட் கேட்டேன். அவர் எடிட்டிங்லாம் தெரியாது, எடிட்டர் கிட்ட கேட்க சொல்லி அமுச்சு விட்டாரு. இவங்க கிட்ட கேட்கறதுக்கு நான் யூடியூப்லயே பாத்து கத்துக்கலாம். காலையில இருந்து சாப்பிடாதனால எனக்கு பசி வந்துச்சு. இன்னைக்கு ஃபிஷ் வேற வந்திருக்கு கைஸ். நான் நாளைக்கு தான் வெஜ், இன்னைக்கு இல்ல. சூர்யாலாம் சிரிச்சிட்டே ஒர்க் பண்ணதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. நான் இப்பதான் சிரிச்சிட்டே ஒர்க் பண்றாரு. ஏப்ரல் 4ஆம் தேதி நானும் சாரதியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராண்ட் தமிழ்நாடு ஈவென்ட் போனோம்ல. அந்த ஃபுல் ஈவென்ட்ட பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் சார் பல்லு இழிச்சிட்டு போஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மட்டும் வெங்கட் சார் டவுட்னா சொல்லி தருவாரு. என்னடா அன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல் ஷோவா காமிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல் ஷோ பிளாக் ஷிப்போட ஓடிடி வேல்யூல இருக்கு. போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கடா. போய் புடிச்சு குடிங்கடா, போடா. அடிச்சிக்காம மெதுவா 24 ஹவர் சர்வீஸ் இருக்குது. டிசைனர் வெங்கட் புதுசா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. வால்ல டெக்கரேஷனுக்கு மாற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான். இதுல குட்டி குட்டி பொம்மைலாம் வச்சுக்கலாமா? சரியா இருக்கா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயிலே. அதுல இருந்து ஒரு 4 ஸ்டாண்ட நம்ம ரூம்ல ஒட்டிக்கலாம்னு எடுத்துட்டு கிளம்பிட்டேன். திஸ் இஸ் கால்டு வளர்ப்பிறை. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒர்க்கர்ஸ் டேப்போ ஃபுல்லா பௌர்ணமி ஆயிடும். வரும்போது டபுள் சைட் டேப் வாங்கிட்டு ரூம் வந்துட்டேன். இதான் அந்த 4 ஸ்டாண்ட். இந்த மாதிரி தான் வால்ல ஒட்டணும். எங்க ஒட்டுறதுன்னு சுத்தமா ஐடியா இல்லாம டேப்லாம் போட்டு இந்த இடத்துல ஒன்னு ஒட்டிருக்கேன். இதுல எதையுமே வெயிட்டா வைக்க முடியாதனால இந்த 2 முருகர் வேல் எடுத்து இங்க வச்சிருக்கேன். பேலன்ஸ் இருந்த 3த்தையும் இந்த டேங்குக்கு மேல என் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அழகா ஒட்டிருக்கேன். இதுல வைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு பொம்மையுமே இல்ல. இனிமே தான் வாங்கணும். இப்போதைக்கு எம்டியா இருக்கிறதுனால இந்த கேண்டில் அழகா ஏத்தி வச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நாளா ஓடாத இந்த வாட்டர் ஹீட்டர் இன்னைக்குன்னு பார்த்து ஓடுது. நானே வேற ஒன்னு புதுசா வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் गाइस. ரீஸ்டார்ட் பண்ணி இந்த டேவை முடிக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். வட்டா மாமே.